ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தண்ணி வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய ஸ்டோர் இருக்குதுங்க. சின்ன பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $7 to $8 கிட்ட வந்தது. அது இல்லாமல் எல்லா ஹோட்டல்லையுமே வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குங்க. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் வாட்டர் ஃபவுண்டைனுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துங்க கேப் புக் பண்ணி ஹோல் ஃபுட்ஸ் ஒரு 3 to 4 மைல்ஸில் இருந்ததுங்க. சரின்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணோன்னா, பேசிக் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா எங்கள் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு, ஜாமு, கொஞ்சம் கப் கேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரி, ஆப்பிள், ஆரஞ்சுன்ட்டு வாங்கிட்டு கேன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் 2 வாங்கிட்டோங்க. ஏன்னா இங்கே வெயிலுமே ரொம்ப ஜாஸ்திங்களா, தண்ணி வந்து பயங்கரமாக வந்து தாகடிச்சிட்டே இருக்குதுன்ட்டு 2 கேனுங்க. ஒரு கேன் வந்து பார்த்திங்கன்னா 2.87 கேலனோ சம்திங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $4 என்னவோ தாங்க வந்தது, இவ்வளோ பெரிய கேலனே. அதனால் சரி 2 வாங்கிக்கலாம், மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டுங்க. தினமும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்லேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக ப்ரெட்டு, ஜாமு, ஃப்ரூட்ஸுன்னு சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம்னாவே அட்லீஸ்ட் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லைன்னா ரொம்ப வந்து டயர்டாகிடுதுங்க உடம்பு வந்து. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ப்ராசஸ்டு ஃபுட்டே சாப்பிடும்போது நமக்கு வந்து அது ஒத்துக்கிறதும் இல்லை. அதனால் காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகிறதுங்க. நாங்கள் தங்கி அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட்லேயே தாங்க இருக்குது, வேகாஸில். ஸோ எங்கள் ஹோட்டலோட நேம் வந்து ஃப்ளம்மிங்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஹோட்டலில் தங்குறோமோ அந்த ஹோட்டலில் இருக்க நேமுக்கு தகுந்த மாதிரியே தீம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் ஃப்ளம்மிங்கோ இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளம்மிங்கோ பேஸ்டாகவே நிறைய தீம் இருந்ததுங்க. அது இல்லாமல் இங்கே எந்த ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் கெசினோவை தாண்டிட்டு தான் நம்ம ரூமுக்கே போகிற மாதிரி தாங்க இருக்கும். இங்கே கெசினோ இல்லாத எந்த ஹோட்டலுமே இருக்காதுங்க. அது ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்டில் இறங்கினோனையுமே இந்த கெசினோஸ்லாம் பார்த்துக்கிட்டே தான் வெளில வர மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு மட்டும் என்ஜாய் பண்ணுறது இல்லைங்க, கிட்ஸுமே என்ஜாய் பண்ணலாம். பட் கெசினோஸ்லாம் கிட்ஸ் அலௌடு கிடையாதுங்க. ஸோ நம்ம அவங்கள க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒன்றுனா நம்ம கிட்ஸ் வந்து கெசினோ இல்லை அந்த கேம்ஸ் கிட்ட வந்து நின்னாவே அங்கங்கே வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களெலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே நிற்கக்கூடாது கிட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் கிட்ஸுக்குன்னு என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குதுங்க. லாஸ் வேகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃப்ரீ டேக்ஸ் தாங்க, ஸ்டேட் டேக்ஸ் அங்கே வந்து கிடையாது. பட் என்ன ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே விலை ஜாஸ்தி தாங்க. அங்கே போனோம்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு $50 $60 எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று செலவு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் இல்லைங்களா. ஸோ எந்நேரமும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கே இருந்துட்டா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கும். இங்கே ஃப்ளம்மிங்கோ ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. இங்கே வந்து அந்த ரியல் ஃப்ளம்மிங்கோ இருக்குது இல்லைங்களா, அதுவே வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளம்மிங்கோட ஸ்டாச்சு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. பட் உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃப்ளம்மிங்கோ கிட்டே இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஒரு மாதிரி எப்படி இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியலிங்க, செம சூப்பராக தான் இருந்தது. அதோட நேம் கூட என்னமோ போட்டிருந்தாங்க, நான் மறந்துட்டேன் என்னன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அது தாங்குதுங்க, ஒன்றும் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்லா சூப்பராக தாங்க இருக்குது. அது இல்லாமல் கூடவே வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வாத்து, அது இதுன்ட்டு நிறைய இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலிங்க உள்ளேயே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேயே ஸ்பா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து இந்த ஷாப்ஸ்லாம் இருக்குதுங்க, ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது, ஸ்டார்பக்ஸ் இருக்குது. எல்லா ஹோட்டலையுமே பார்த்திங்கன்னா வெளியில் வராமல் உள்ளேயே வந்து அந்த ஹோட்டலில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா நம்ம வெளியில் போனோம்னா கொஞ்சம் இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தாங்க. அது இல்லாமல் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலே 2 வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஃபேமிலி ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிட்டுங்க, இன்னொன்று வந்து அடல்ட்டுக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஷோஸ் இருக்குங்க, நிறைய வந்து ஏகப்பட்ட ஷோஸ் இருக்கும். எல்லா ஹோட்டல்லையுமே நிறைய காமெடி ஷோஸ்லேருந்து ஏகப்பட்ட ஷோஸ் வந்து ரன் பண்ணுவாங்க, மேஜிக் ஷோஸ் எல்லாமே. பட் என்னென்னா வந்து அது கிட்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு போய்க்கிடுங்க. ஏன்னா நம்ம 18+ இருந்தால் போக முடியாது, அது ஒன்று தான். அது இல்லாமல் இங்கே நிறைய வந்து ஃப்ரீயாக விசிட் பண்ணுற பிளேசஸ்மே ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெலாஜியோ வாட்டர் ஃபவுண்டைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, வித் மியூசிக்கோட. அந்த மியூசிக் தகுந்த மாதிரியே வந்து அந்த வாட்டர் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குதுங்க, M&M's இருக்குது. அந்த ஷாப்புமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நமக்குமே ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப புதுசாக செம சூப்பராக தாங்க இருந்தது. ஏன்னா அது போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா 15 ஒரு
ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. அங்கே உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மெகா மார்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட்டு தாங்க. அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஈவன் வெஜிடபிள்ஸ்லேருந்து நிறைய டிட்டர்ஜென்ட்ஸ் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஆனால் எடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். பட் அதுக்கு பே பண்ணணும். பட் உள்ளே வந்து சும்மா விசிட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தாங்க. அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் என்ன ஒன்றே ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகணுங்க. அது இல்லாமல் இங்கே வந்துங்க கெசினோஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு கெசினோவும் அந்த தீமுக்கு தகுந்த மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கெசினோவும் உள்ளே போய் சுற்றி பார்க்குறதே ஒரு அழகு தாங்க, நல்லாயிருக்கும். எப்படி இவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறதே ஒரு ஆசையாக தாங்க இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஷாப்புங்க, ஃப்ளமிங்கோவில் தான் இருக்குது. ஃப்ளமிங்கோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது. எனக்கு வந்து எந்த ஊருக்கு போனாலும் ஒரு டைமாச்சும் அங்கே இருக்கிற கிஃப்ட் ஷாப்பை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அங்கே ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்களா, பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமங்க நான் வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து எந்த ஊருக்கு போகிறேனோ அந்த ஊர் ஞாபகமாக கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டாச்சும் வாங்கிட்டு வருவாங்க. $5 $4ன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டே தான் வருவேன் நான். ஸோ அது இல்லாமங்க இங்கே வேகஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குதுங்க. நம்ம பார்க்குறதுக்குன்னு நிறைய பிளேசஸ் இருக்குது. என்னென்னாங்க நான் இதோட 5th டைம் வரணுங்களா, ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸுமே கவர் பண்ணியாச்சுங்க. நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு ரைடெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட்டு போங்க. அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபால் அந்த ஜம்ப்புமே இருக்குதுங்க, பஞ்சி ஜம்ப் மாதிரி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 1400 ஃபீட்லேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க நம்மளை புஷ் பண்ண மாட்டாங்க, நாம் தான் வந்து ஜம்ப் பண்ணணும். நம்மளே வாலண்டியராக தான் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு ரோப் தான் கட்டியிருப்பாங்க. நல்லாயிருக்குங்க. அது ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ அது போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரிஸ் ஹோட்டலுமே போகலாங்க. பாரிஸ் கெசினோவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் பே பண்ண தேவையில்லைங்க. பாரிஸ்க்கெலாம் சும்மா போய் அந்த தீம் பார்க்குறதுக்காகவே போகலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் இருக்க அவுட்டர் செட்டப் ஆகட்டும், உள்ளே போகிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இந்த பாரிஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தீம் பேஸ்டாக தான் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போகும்போதே வந்து எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு ஃப்ரீ பிளேஸ் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் M&M, ஹெர்ஷீஸு, கிஸ்ஸஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அந்த பெலாஜியோ வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெலாஜியோக்குள்ளேயே வந்து ஒரு கார்டன் ஒன்று இருக்குதுங்க. அதுவுமே ஃப்ரீயாக பார்க்குறது தான். அது என்னமோ ஒரு கார்டனுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஒரு கார்டன் இருக்குதுங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெனீஷியனுமே போய் பார்க்கலாங்க. அதோட ஸ்ட்ரக்சருமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்கிறது எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். அதில் வந்து என்னமோ ஒரு ரைடுமே இருக்குதுங்க. அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளூவாக தாங்க இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது போகலாம் ஃப்ரீயாக போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து அந்த ரோட்டில் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷோஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஷோஸ்னால் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் என்ன ஒன்றே ஒன்றுனா அங்கே நிறைய வந்து அந்த கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய வந்து மேரியோ, அதுக்கப்புறம் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி போனோம்னாலும் பார்த்திங்கன்னா விடவே மாட்டாங்க. வந்தோம்னா வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு பிடிச்சி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மணிலாம் கேட்பாங்க, அது என்ன ஃபோட்டோ எடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கணுங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் எடுத்துக்கலாம். பட் என்னென்னா அது ஒன்று மட்டும் அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது பார்த்துக்கணுங்க. மற்றபடி நல்லாயிருக்குங்க. ஒரு மாதிரி லைவ்லியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஊர்லலாம் எனக்கு யூஸ்வலாகவே அந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. வாங்குறமோ வாங்கலையோ சும்மா வச்சு வெளில போய் பார்க்கணும். பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஜிப்லைனுமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோ ஹோட்டலோட இன்னொரு சைடு எக்ஸிட்டுங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளில வரும்போதே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட கடைகள் இருந்ததுங்க. கடை அது இல்லாமல் வந்து நிறைய ரைட்ஸுமே இருந்தது. அந்த ஜிப்லைன்லாம் போகும் இல்லைங்களா, அதுதான். இது என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்ன பாருங்கள். ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவர் செட் பண்ணிங்க வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நடக்கும்போது அதுக்கிட்ட போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்கும். இது வந்து தாங்க அந்த பாரிஸ் கெசினோ சொன்ன இல்லைங்களா, அதுதான். ஸோ அங்கே பாருங்கள் இந்த டவருமே அதே மாதிரி டவரு. இது வந்து அந்த ஸ்ட்ரிப் ஸ்ட்ரீட்லேயே தாங்க இருக்குது. கரெக்டாக அந்த
பெலாஜியோ வாட்டர் ஃபவுண்டெயினுக்கும் ஆப்போசிட்லிங்க. இது வந்து ஃப்ளெமிங்கோ இருக்குது இல்லைங்களா, ஃப்ளெமிங்கோலேருந்து ஒரு ஒரு 2 கெசினோ தாண்டி வருங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. பாரிஸ் கெசினோ, அதுக்கப்புறம் ஹார்ஷூ ஒன்று இருக்குது, ஃப்ளெமிங்கோன்ட்டு பெலாஜியோ, வெனிஷியன் ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஆனால் எல்லாமே இன்டர்லிங்க் ஆன மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து எய்தர் வந்து சீசரோடது அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஓனரோடதாக தான் இருக்குதுங்க. அது இல்லாமல் என்னென்னா இப்போ நீங்கள் பாரிஸ் கெசினோக்குள்ளே தான் போவீங்க. பட் அங்கே உள்ளே போனோம்னா ஒரு மேஸ் மாதிரி தான், எங்கே போகிறோம் எங்கே வரோம்னே தெரியாது. அப்புறம் எக்ஸிட் வர்றது பார்த்தீங்கன்னா ஹார்ஷூ கெசினோவிலே எக்ஸிட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கும். நல்லா இருந்ததுங்க. இந்த பாரிஸ் கெசினோ வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை. ஒவ்வொரு டைமும் வெளியிலேருந்து தாங்க பார்ப்போம். சரி இந்த டைமாச்சும் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம், எப்படி தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. சரின்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். பட் அந்த டவருக்கு மேலே போகிறதுக்கெலாம் பெர்மிஷன் இல்லைங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னாங்க, கீழே வந்து ஃபுல்லாகவே கெசினோ தாங்க. நம்ம எந்த ஹோட்டலுக்குள்ளே போனீங்கனாலும் அந்த டோரை திறந்து உள்ளே போனோம்னாவே அந்த கெசினோ முகத்தில் முழிச்சிட்டு தான் அடுத்ததுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதோட சீலிங் மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியே ஸ்கை இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே அந்த கீழாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது எப்படின்னே சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப லைவ்லியாக இருந்தது. நீங்கள் வேகாஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பாரிஸ் கெசினோவை விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த வியூக்காகவே நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாங்க. அது இல்லாமல் இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுமே இருந்ததுங்க. எல்லாமே இந்த பாரிஸில் இருக்கிற அந்த மாதிரி ரிலேட்டட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்தது. நல்லா இருந்ததுங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருந்தது. இதுதாங்க அந்த பாரிஸ்க்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் இது. ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ஐட்டமும் பயங்கர அட்ராக்டிவாக தான் இருந்தது. பட் ரொம்ப காஸ்ட்லிங்க. எல்லா டெசர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஒரு டெசர்ட்டுமே கிட்டத்தட்ட $15 to $16ங்க ஒன்னொன்றுமே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அந்த என்வாய்மெண்ட்டை ஒரு தடவை என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹார்ஷூவோட கெசினோவும் இந்த பாரிஸோட கெசினோவும் ஒன்றா தான் இருக்குது, இன்டர்லிங்க் ஆன மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த பாரிஸ் கெசினோக்குள்ளே நடக்கும்போதே டேரெக்டாக அந்த ஹார்ஷூ கெசினோக்குள்ளே தாங்க போச்சு. இப்போ வந்து அந்த ஹார்ஷூ கெசினோவில் வந்து வேர்ல்டு சீரீஸ் ஆஃப் போக்கர் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்குது போல் இருக்குதுங்க. அது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து அங்கே தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க போல் இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கெசினோவில் எந்த கேமுமே விளையாட தெரியாதுங்க. எனக்கு வந்து போக்கர் ஆகட்டும் எதுவுமே விளையாட தெரியாது. ஸோ நான் எல்லாமே வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறதோட சரி எப்படி பண்ணுறாங்கன்ட்டு, அது நம்ம குட்டியை வேற கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும், கிட்ட போயும் பார்க்க முடியாது. பட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக
மக்கள் வந்து அங்கே விளையாடுறாங்கன்னு சொல்லி அது பெரிய பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க சும்மா அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும். பட் அது வந்து எனக்கு அது ப்ரொசீஜர்லாம் எதுவுமே தெரியாதனால நம்ம அப்படியே அதுக்கப்புறம் போகலைங்க. ஏன்னா அதுக்கே வந்து டிக்கெட் நம்ம வாங்கிட்டு தான் உள்ளே அந்த கேமை பார்க்குறதுக்கு போகணும் போல் இருக்குதுங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. பட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதாங்க அந்த பாரிஸ்குள்ளேயே போகிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த பாரிஸ்குள்ளே போயிட்டுருக்கும்போதே அந்த இந்த ரைட் சைடு திரும்பும்போது பாருங்களேன், இது நேராக வந்து அந்த போக்கர் டோர்னமெண்ட்டு தாங்க போகுது. அது வந்து வாஸ்ப்புன்னு வச்சுருந்தாங்க. WSOP அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு சீரியஸ் ஆஃப் போக்கர்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க அங்கே வந்து பார்த்தது. இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பார்க்குறது தான். இதுக்குன்னு நம்ம எதுவும் டிக்கெட் வாங்குறது எதுவுமே இல்லைங்க. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து 26th ஃப்ளோரில் இருந்தோம் இல்லைங்களா ஃப்ளமிங்கோவில். ஸோ அங்கேருந்து விண்டோவில் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குங்க. அங்கேருந்து எனக்கு பெலாஜியோ வாட்டர் ஃபவுண்டனுமே நல்லா தெரியும். ஸோ அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜியாடானோ பீட்சான்னு சொல்லிட்டு வேர்ல்டுலேயே பெஸ்ட் பீட்சான்னு சொல்லி அந்த ஆடு வந்துக்கிட்டே இருந்ததுங்க திரும்புகிற பக்கம்லாம். குட்டி வந்து கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் இந்த பீட்சா வாங்கி சாப்பிட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மம்மி பார்க்குறதுக்கே, அதனால் வாங்கலான்ட்டே இருந்தான். சரின்ட்டு பாரிஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகும்போதே ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டேங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா 40 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ 40 மினிட்ஸ் அவங்க ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கு பின்னாடியே தாங்க இந்த கெசினோலாம் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்லேயே வந்து சிவிஎஸ் ஃபார்மசியுமே இருந்ததுங்க. இந்த பாரிஸ் கெசினோக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம எமர்ஜென்சிக்கு வேணுங்கிற எல்லா மெடிசன், அதுக்கப்புறம் இந்த பேசிக்காக ஃப்ரூட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. வாழைப்பழத்துலேருந்து சின்ன சின்ன ஆப்பிள், ஆரஞ்சு எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஜூஸு, ஃபுட்டுமே ப்ராசஸ்டு ஃபுட்டு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு எமர்ஜென்சிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து பக்கத்தில் வந்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருந்தது. ஏன்னா சிவிஎஸ் பக்கத்தில் இருக்கிறனால வேணுங்கிறது டக்கு டக்குன்னு நடந்து வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதாங்க அந்த பீட்சா. ஃபுல் சீஸியாக தாங்க இருந்தது. சின்னதாக தான் இருந்ததுங்க. பட் வந்து அந்த ஒரு 2 ஸ்லைஸ் சாப்பிட்டோனையுமே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. பயங்கர ஹெவின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பில் வந்துங்க நைட் வியூ மெயினாக பார்க்கணுங்க. நம்ம என்ன தான் பகலில் போய் அந்த ஸ்ட்ரிப்பில் சுற்றி பார்த்தாலும் அந்த நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரெல்லாம் ஒரு திருவிழானா அப்படியே இப்படி லைட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் இல்லைங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ பாரிஸோட நைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா இங்கே வேகாஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பகலிலாம் வந்து கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கும். நைட்டு வந்து அந்த ரோட்டில் நடக்க பார்த்திங்கன்னா அத்தனை பேர் இருப்பாங்க, ஏகப்பட்ட பேருங்க. அப்படியே இந்த பாரிஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த பெலாஜியோ ஹோட்டல் இருக்குன்னு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இதுதாங்க அந்த வாட்டர் ஃபவுண்டைனு. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஃபவுண்டைன் வந்து ப்ளே பண்ணுவாங்க வித் மியூசிக்கோட. அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி, இந்த ரிதம்க்கு தகுந்த மாதிரியே அந்த ஃபவுண்டைன் வந்து அழகாக அந்த வாட்டர் ஃபால் ஆகுங்க. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி டே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. என்ன பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரிப் ஸ்ட்ரீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அதை பார்க்குறதே ஒரு பெரிய வேலை தாங்க. ஏன்னா அங்கேயே ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.